மேடையில் மற்றொரு கேள்வியும் கேட்டார். நான் 5 முறை சிறைக்கு சென்றேன் என்று சொன்னேன். 5 முறை நீ எப்ப சிறைக்கு போன, தேதி வாரியா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. 2 முறை அவருடைய நான் சிறையில் இருந்தவன். ஒன்று, தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அவருக்காக ஒரு இரங்கல் ஊர்வலத்தை சென்னை தீவுத்திடலுக்கு அருகாமையில் இருக்கின்ற அப்போதைய ஆளுநர் வெள்ளை ஏகாதிபத்தியத்துடைய சிறந்த ஆளுநராக கருதப்பட்ட பலரும் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாக விளங்கிய மன்றோ குதிரை மேல் அமர்ந்திருக்கின்ற அந்த சிலைக்கு கீழே இருந்துதான் அந்த ஊர்வலம் புறப்பட்டது. அப்பொழுது கைது செய்யப்பட்டு ஐயா நெடுமாறன், எங்களை வழியனுப்ப வந்த அண்ணன் கோனிகா பஷீர், தமிழ் தேசிய லீக்குடைய தலைவர், அவர்களெல்லாம் நூற்றுக்கணக்கானவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம். அதை தலைவர் வைகோ அவர்கள் வசதியாக மறந்து விட்டாரா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்ததாக தமிழீழ தாயகத்துடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தாயார் அம்மையார் பார்வதி அவர்கள் இறப்புக்கு பின்னால் அவருடைய உடல் நெருப்பில் வைக்கின்ற போது அந்த உடலோடு நாய்களை அடித்து போட்டு அதை அவமதித்தார்கள் சிங்கள ராணுவத்தினர் என்ற போது அதற்காகவும் மீண்டும் ஒரு போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் தலைவர் வைகோவுடன் ஐயா நெடுமாறன் அவர்கள், அப்போது இருந்த அண்ணன் எம்.என். நடராஜன் போன்றவருடன் நாங்கள் கடலூர் சிறையில் இருந்தோம். அதையும் தலைவர் வைகோ மறந்து விட்டாரா என்ற கேள்வி எழுகிறது. கல்பாக்கம் அணு உலைக்காக அந்த மக்கள் போராடிய போது மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர், மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களும் நானும் இணைந்து ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்ற போராட்டத்தில் கைது செய்து ஏறக்குறைய 123 பேரை வேலூர் சிறையில் ஒரு வாரம் அடைத்து வைத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த வேலூர் சிறைக்கு தலைவர் வைகோ அவர்களும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் வந்து எங்களை பார்த்து வாழ்த்து சொல்லிவிட்டு வந்தார்கள். அதே போன்று 5 மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற முல்லைப் பெரியாறுக்காக தலைவர் வைகோ அவர்கள் நெடிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அந்த போராட்டங்களில் ஒன்று, டேம் 999 திரைப்படத்தை சோகன் ராய் அவர்கள் கேரளா மாநிலத்துடைய அரசு உதவியோடு அந்த திரைப்படத்தை எடுத்து, இந்த டேம் உடைந்தால் என்னாகும், முல்லைப்பெரியார் உடைந்தால் எத்தனை ஆயிரம் பேர் இறப்பார்கள் என்று ஒரு திரைப்படத்தை சித்தரித்து அந்த படத்தை திரையிட வேண்டும் என்று அவர் முயற்சித்த போது தலைவர் வைகோ அவர்கள் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது என்று திரையரங்கு உரிமையாளர் கடிதம் எழுதினார். இப்படி இருக்கின்ற போது திரையரங்கு உரிமையாளர் தலைவர் வைகோடைய கோரிக்கை ஏற்று அதை திரையிடாமல் இருந்தபோது சோகன் ராய் பத்திரிகையாளர் மூலமாக அதை பிரிவியூ என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு காட்சியின் மூலமாக மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்து விருகம்பாக்கத்தில் இருக்கின்ற பிரசாந்த் பிரிவி திரையரங்கத்தில் அது காட்சிப்படுத்தியிருந்த போது தலைவர் வைகோ டெல்லியிலிருந்து என்னை அழைத்தார். நான் பஞ்சாப் மாநிலம் பகத்சிங்குடைய நினைவிடத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். முதலமைச்சராக இருக்கின்ற பிரகாஷ் சிங் பாதருடைய அழைப்பில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் டேம் 999 திரைப்படத்தை பத்திரிகைகள் மூலமாக அதை சிறப்பு காட்சி வெளியிடுவதற்கு சோகன் ராய் திட்டமிட்டிருக்கிறார் என்று செய்தி வருகிறது. எனவே அந்த திரைப்படம் ஓடக்கூடாது, பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நாங்கள் ஒரு 23 பேர் தான் அந்த உள்ளே நுழைந்து அந்த திரையரங்கை சூறையாடி அந்த திரைப்பட சூழலை கொண்டு வந்து வீதியில் போட்டு உடைத்து, அதற்கு பின்னால் நாங்கள் ஒரு வாரம் சிறையில் இருந்தபோது அண்ணன் கணேசமூர்த்தி, அப்பொழுது நாடாளுமன்ற ஒற்றை உறுப்பினர், அவர் திமுக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களையும் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்து ஒரு நாள் முழுவதும் பாராளுமன்றத்தை இயங்க விடாமல் முடக்கி ஸ்தம்பிக்க வைத்தார். அதற்கு பின்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார்கள். 4வது நாள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது என்று சொன்னார். அதற்கு பின்பாக அப்பொழுது ஆட்சியில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அதிமுக ஆட்சி, சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வந்து இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது என்று சொன்னார்கள். உச்சநீதிமன்றமும் இரு மாநிலங்களுக்கு இடையே மோதல்களை உருவாக்குகின்ற இது போன்ற ஒரு திரைப்படத்தை ஓட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பின்னால் நாங்கள் சிறைப்படுத்தப்பட்டு ஒரு வாரம் கழித்து நாங்கள் விடுதலை செய்யப்பட்டோம். இப்படி அது கழகத்திற்காகத்தான், இயக்கத்திற்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடத்தி நாங்கள் சிறை சென்றோம் என்று சொன்னால் தலைவர் வைகோ அவர்கள் ஏன் இதை வசதியாக மறந்துவிட்டார் அல்லது மறைக்கிறார் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய தியாகத்தை நாங்கள் சொல்வதை போன்று ஏன் எங்களுடைய தியாகத்தை சொல்ல நீங்கள் முன்வரவில்லை? உங்களுடைய மகன் சமீபத்தில் டெல்லியில் சில மணி நேரம் காவல்துறையார் தடுத்து வைக்கப்பட்டார் என்பதை ஏதோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்குரிய ஒரு
சம்பவமாக ஒரு பதிவு செய்கிறார். அதை போன்று நூற்றுக்கணக்கான முறை நாங்கள், என்னை போன்று பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், மறுமலர்ச்சி திமுகவில் இருந்த தொண்டர்கள், மகன் திமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் அல்ல, மறுமலர்ச்சி திமுகவில் இருந்த எங்களை போன்ற உண்மையான கொள்கைவாதிகள் பல நூறு முறை இதுபோன்று ஒவ்வொரு நாளும் காலையில் போராட்டம் நடத்தி 10-11 மணிக்கெல்லாம் எங்களை சிறைப்படுத்தப்பட்டு மண்டபத்தில் வைத்து இரவு 7 மணி 8 மணிக்கு காவல்துறை விடுகின்ற நிகழ்ச்சியெல்லாம் ஏராளமாக இருந்திருக்கிறது. எனவே இவையெல்லாம் மறுமலர்ச்சி திமுகவுக்காகத்தான், தமிழ்நாட்டுடைய ஜீவாவுரிமைக்காக, தம்முடைய தொப்புக்குடியுமான ஈழத்தமிழுக்காக போராடி இருக்கிறோம் என்ற மனநேர்வு இருக்கிறது. இதை ஏன் நீங்கள் மறைக்க விரும்புகிறீர்கள், ஏன் இதை மறக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக நான் இப்பொழுது வைக்க விரும்புகிறேன்.